இரண்டு கட்சியை பற்றி அவர்கள் சொல்கிறார். அண்ணன் சொன்னார், அவர்கள் இந்த சனியன் தாண்டா இந்த மண்ணை அழிச்சது என்று கட்சிகளை பற்றி தான் சொன்னார். ஆனால் அந்த கட்சியில இருக்கிறவர்களுக்கு தெரிகிறது யார் சனியன் என்பது. அவர்களுடைய தன்னை மறந்த அந்த உண்மையை மக்களிடையே சொல்கிறார்கள். வடக்காவலன் வீரப்பன் ஐயா அவர்கள் உளவிய அவருடைய காலடி தடம் பதிந்த அனைத்து பகுதிகளிலும் நானும் நடந்தவன். அவருடைய வாழ்க்கையை தேடி அந்த மக்களை சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள், வீரப்பன் இங்கெல்லாம் வருவாரா என்று கேட்டால் வருவார் என்று சொல்வார்கள். காவல்துறை இங்கே வந்து என்ன செய்தார்கள் என்று நாம் ஈர்மிகுதி போட்டு மரியாதையாக கேட்டால் அவனுங்க வருவானுங்க என்று சொன்னார்கள். இதுதான் ஐயா வீரப்பனார் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம். ஐயா வீரப்பனார் அவர்கள் இந்த மக்களின் காவலனாக, மலைகளின் காவலனாக, காடுகளின் காவலனாக வாழ்ந்தார். அண்ணன் சொல்வது போல இங்கே அன்பு மகள் வித்யா அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், சந்தன மரத்தை வெட்டினார் என்று. அவர் வெறும் 11 மாதம் தான் வெட்டினாரு. சரி வெட்டினாரு. அண்ணன் கேட்கிற கேள்விதான், யார்டா வித்தாரு, யாருடா அதை வாங்கினீங்க? அன்பார்ந்த உறவுகளே, ஐயா வீரப்பன் அவர்கள் பல பட்டியல் சொல்லி இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் மறந்திருப்பார்கள், மக்கள் மறக்க கூடாது. ஈட்டி மர பெரியசாமி என்று ஒருவரை குறிப்பிடுவார். யார் அந்த ஈட்டி மர பெரியசாமி? ஈட்டி மரம் என்றால் அந்த செம்மரத்தை தான் அவர் ஈட்டி மரம் என்று சொல்வார்கள். இந்த பகுதியில் ஈட்டி மரத்தை வாங்கி விற்று இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாக்குகள் வாங்கி அமைச்சராகி இருக்கிற ஒருவர் இன்றும் இருக்கிறார். அவர் யார் என்று கண்டுபிடிங்கள். நாம் அவர்களைத்தான் ஆள வைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் தேர்தல் வேலை செய்கிறார்கள். நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நாங்கள் தேசத்தை காக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் வேலை செய்தவன் அரசியல்வாதி, தேசத்தை காப்பவன் தான் தலைவன். தேசத்தை காக்கின்ற தலைவன் வந்திருக்கிறார். அதை இனிமேலும் நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள். அன்பான மக்களே, ஐயா வீரப்பன் அவர்கள் 2007 அவர் வாழ்க்கையை பதிவு செய்த போதே நான் எழுதியிருக்கிறேன், நடிகன் பின்னாடி போறாண்டா, இருட்டுல முதலமைச்சரை தேடுறாண்டா, இந்த தமிழனுக்கு எப்படா அறிவு வரும் என்று கொந்தளிப்பார் வீரப்பன் அவர்கள். அந்த தொடரில் அவர் வாழ்க்கை வரலாற்றிலே வருவான் வராமலா போயிடுவான், இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த ஒருவன் வருவாண்டா என்று சொன்னார். அண்ணன் வந்திருக்கிறார். நீ யாரெல்லாம் இழந்திருக்கிற? பிரபாகரனை இழந்திருக்கிறாய். தேசிய தலைவர் பிரபாகரனை நான் இழந்தோம், தமிழரசனை இழந்தோம். இன்னும் இருப்பது ஒரே வாய்ப்புத்தான், முழிச்சுக்க. இந்த மலைகளை காப்பது, இந்த மண்ணை காப்பது, நீர்வளத்தை காப்பது, எல்லாவற்றையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை காப்பதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தான்.